அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி, 4 ஏப்ரல் மாதிரி ஒரு தோற்றம். மே மாதம் 4ஆம் தேதி. இன்று எங்கள் ஊருக்கும் நம்ம ஊருக்கும் புதுச்சேரியில் யார் முதல்வர், எந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறது, தமிழ்நாட்டில், பெங்காலில், அப்புறம் கேரளத்தில் எல்லாம் இன்றைக்கு தேர்தல் முடிவும் பெரும்பாலும் வந்துவிடும். மாலைக்குள் எல்லாம் ஓரளவு நமக்கு தெரிந்துவிடும். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் நம்ம இன்ட்யூஷன் பத்தி மதர் சொன்னதுல நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அது இங்க ட்ரூ இன்ட்யூஷன், இன்டெலெக்ட் டு ரெகக்னைஸ் தி ட்ரூ இன்ட்யூஷன், இது மாதிரி நிறைய இன்ட்யூஷன் பத்தி வரும். நம்ம என்ன பண்ண போறோம், அதை பற்றி அன்னை என்ன சொன்னாங்கிறது நம்ம பார்ப்போம். அது எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா, வால்யூம், நம்ம புக்கு கையில யாராவது வச்சிருந்தீங்கன்னா, வீட்டுல இருந்ததுன்னா இதை பாருங்க. அதாவது 9th வால்யூம் நம்பர் 9, 1957 to 58, டேட் 23rd July 1958. ஒரு 356 அந்த ரேஞ்சில், 356, 57 அந்த ரேஞ்சில், 357 இந்த கேள்வி வருது. இதை இன்னைக்கு பார்ப்போம். இது மதர் சொன்னது படிக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாகவும் இருக்கும், நல்லா புரியும். இதே கேள்விதாங்க, ஹவு கேன் த ஃபேக்கல்டி ஆஃப் இன்ட்யூஷன் பி டெவலப் மதர் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு மதரோட பதில், there are different kinds of intuition and we carry these capacities within us. இப்போ பல வகையான உள் உணர்வுகள் உள்ளன, அவைகளை நாம், அதற்குரிய திறமைகளை நாம் கொண்டிருக்கிறோம். They are always active to some extent, but we don't notice them because we don't pay enough attention to what is going on in us. அது எப்போதுமே நமக்குள்ள செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. ஏதோ ஒரு வகை, ரொம்ப இல்லாட்டும் டு சம் எக்ஸ்டென்ட் ஓரளவுக்கு அது செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனா நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு கவனம் செலுத்தாமல் இருக்கிறதோ அது நமக்கு தெரிவதில்லை, நாம் உணர்வதில்லை. வேகமா போனா நிறுத்துங்க. Behind the emotions, deep within the being, in a consciousness seated somewhere near the level of the solar plexus, there is a sort of prescience, a kind of capacity for foresight, but not in the form of ideas, rather in the form of feelings, almost a perception of sensations. இந்த விளக்கங்கள்லாம் இப்ப நம்ம சிந்தசிஸ்ல படிக்கும்போது இது வேற மாதிரி இதா இருக்கு. நம்ம இமோஷன்ஸ்ல படிக்க போறோம், செகண்ட் காஸ் ஆஃப் இம்பியூரிட்டி. அப்போ சென்ஸ், மைண்ட், இமோஷன்ஸ் அதெல்லாம் படிக்கும்போது ஹார்ட்டும் படிச்சோம், அதுவும் இதுவும் பார்த்து பாருங்க. அதாவது behind the emotions, deep within the being, அப்போ உணர்ச்சிகளுக்கு பின்னால் நம்முடைய ஜீவன் மிக ஆழத்தில், in a consciousness seated somewhere near the level of the solar plexus. The solar plexus அப்படிங்கிறது இந்த சொல்ல போனா ஸ்டர்னம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸ்டர்னம் அப்படிங்கிறது அந்த விலா எலும்பு இங்கிருந்து பிரித்து கீழே வரைக்கும் இப்படி போகும், கீழே போகும். அப்ப அதுக்கு பேர் தான் அந்த இடத்துல சோலார் பிளெக்சஸ் நடுவுல இருக்குன்னு வச்சுக்கணும். ஆனா அது அனடாமிக்கல் பாயிண்ட் கிடையாது. அது இப்ப பாடி இது முன்பகுதி, இது முதுகு பகுதினா ரெண்டுக்கும் நடுவுல இருக்கும். நீங்க எப்பவுமே இப்படி நினைச்சுக்கலாம், நம்ம மாத்திரை மருந்துல எப்படி மேல சூரிய ஒளி பட்டு அது உள் நுழைந்து அங்க இருக்கிற கிறிஸ்டல்ல பட்டு அதுக்கும் கீழே ஓட்ட வழியா கீழே போய் அந்த லோட்டஸ் பாண்ட்ல இருக்கிற இன்னொரு கிறிஸ்டல் மேல வருது. இதுதான் நேரா வரும். இதுதான் நம்ம உடல் அமைப்பு ஞாபகம் வச்சுருக்கு. அதே மாதிரி இங்க கான்சென்ட்ரேஷனுக்கு நேர் கோடா இருக்கும், அது மாதிரி வரும். அப்போ அதுக்குள்ளதான் அந்த சோலார் பிளெக்சஸ் இருக்கு. இங்க முன்பக்கம் நினைக்கிற, முன்னாடி இல்ல நடுவுல. அது எம்ஆர்ஐ ஸ்கேன்ல வராத ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தெர் இஸ் சோலார் பிளெக்சஸ், தெர் இஸ் சார்ட் ஆஃப் ப்ரீசியன்ஸ் அப்படிங்கிறது ப்ரீ சயின்ஸ் மாதிரி சொல்லலாம். அதாவது சயின்ஸ்ல நாலேஜ், நம்ம அறிவு, தமிழ்லயே அறிவியல் அப்படின்னு சொல்றோம். நம்ம கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பாட்னி அப்படிதான் நினைப்போம். மேத்தமெட்டிக்ஸ் அது இல்லை, நாலேஜ். அதான் ஃபோர் நாலேஜ்ங்கிற வார்த்தையை சொல்லலாம். ப்ரீனா முன்னாடி, சயின்ஸ்னா நாலேஜ். அப்ப ஒரு வகையான அதுக்குள்ள இருக்கு கைண்ட் ஆஃப் கெப்பாசிட்டி ஃபார் ஃபோர்சைட். இந்த ஃபோர்சைட் பிரிசியன்ஸ் எல்லாம் ஒரு விதம். ஃபோர்சைட் முன்னாடி இனிமே என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஐடியாஸ். இங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க கவனிக்க வேண்டியது.
இப்ப நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம், ஒரு கருத்துகளாக அது வரும்னு. இது நடக்கும்பா, இது நடக்காது, அந்த மாதிரி வராது. அப்ப எப்படி வரும் அப்படின்னா, rather in the form of feelings, perception or sensations. அப்போ இதுவும் ஒரு உணர்வாக இருக்கும். ஒரு உணர்வை உணரும் தன்மையோட புலன் அறிதல் போல இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், when one is going to decide to do something, there is something, a kind of uneasiness or inner refusal, and usually if one listens to this deeper indication, one realizes that it was justified. இந்த uneasiness, ஒரு இன்னர் ரெஃப்யூசல் இருக்கு பாருங்க, இது வந்து எல்லாரும் ஏதோ ஒரு காலகட்டத்துல என்னமோ தெரியலப்பா, எனக்கு அது போக வேண்டாம், அது செய்ய வேண்டாம் பண்ணுது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இது ஒவ்வொரு தடையும் அது நமக்கு வரும். அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து கட் ஃபீலிங் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. கட் ஃபீலிங் எப்படிப்பா இவ்வளவு பெரிய இந்த ப்ராஜெக்ட் இதெல்லாம் இந்த வியாபாரம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நீ தைரியமா அதை எடுத்தா கோடி கோடியா சம்பாதிச்ச எப்படின்னா அதுக்கு பேர் தான் கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க அந்த பிசினஸ் பீப்புள். மற்றவங்க எல்லாம் அதை துணிஞ்சு இதெல்லாம் முடிஞ்சு இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சிருக்குன்னு செய்வாங்க. அது வந்து ஒரு உணர்வு நிலை, உணர்வு நிலை. ஏன்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும், ஒரு ஃபிளைட்ல போகணும், இல்ல ட்ரெயின்ல வந்தே பாரத்ல ஏதோ ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு காரணத்துல அது போக வேண்டாம்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லலாம். அதான் அன்ஈசினஸ், அது இன்னர் ரெஃப்யூசல். கூட இருக்கிற டிக்கெட் புக் பண்ணியாச்சு, முட்டாள்தனமா இருக்கு அந்த போக வேண்டாம்னு சொல்றது. இதெல்லாம் பிராக்டிக்கலா இல்லை, முதல்ல கிளம்புற வழியில சேர்ந்து போகலாம் சொல்லுவாங்க. அது என்னன்னா, நம்மள வந்து அது ஏதோ ஒரு விபத்து நடக்க போறதா இருக்கும், அது நம்மள அது போக விடாம தடுத்து இருக்கும். நமக்கு அது புரியாது முதல்ல. அது கொஞ்சம் நல்ல உணர்வு இருந்ததுன்னா கண்டிப்பா அது போகாம தடுக்கப்படும். நம்ம பின்ன ஒரு அதே வேற மாதிரி மகாலிங்க ஐயாவுக்கு நடந்திருக்கு. நம்ம எல்லா அன்னை இதெல்லாம் 17 மொழிபெயர்த்து நம்ம 103 ஆண்டுகள் வாழ்ந்த நம்ம மகாலிங்க ஐயா விழுப்புரம் எப்பவுமே ட்ரெயின்ல வந்து விழுப்புரம் வருவார். அங்க ட்ரெயினை மாத்தி அவங்க ஊருக்கு போவார், தூத்துக்குடி பக்கம் ஊருக்கு. அன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து அவர் உறங்கி விட்டார். உள்ளுணர்வு வேற மாதிரி உறக்கமாக, இன்கான்சியன்ஸ் நம்ம சொல்லுவோம். அவருக்கு ரொம்ப வெக்கமா போச்சு, ட்ரெயினை மிஸ் பண்ற அளவுக்கு தூங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அவர் எந்த ட்ரெயின்ல போயிருக்காரோ அது விபத்து ஏற்பட்டிருக்கு. அது அரியலூர் அந்த விபத்து. அந்த விபத்துனாலதான் லால் பகதூர் சாஸ்திரி அப்ப வந்து ரயில்வே மினிஸ்டர் இருந்தவர் ஒரு பதவியவே ராஜினாமா பண்ணாங்க. அந்த மாதிரி அப்ப அது உள்ளுணர்வாகவோ ஏதோ ஒரு செயல்பாடாகவோ வரும். இது வந்து ரெஃப்யூசல்னா அந்த விஷயம் செய்யக்கூடாது, சரி செய்யணும். There is some kinds of அது செய்ய வைக்கும். Going to decide to do something, there is sometimes a kind of uneasiness. If one listens to this deeper indication, அங்க நல்லா நோடிக்கணும். ஏன்னா சில நேரம் in other cases there is something that urges, indicates, insists. I'm not speaking of impulses. ஒரு நிமிஷம். இப்ப அந்த இண்டிகேஷன்ஸ் அப்படின்னா something that urges, கொஞ்சம் அழுத்தமா வேகமா செய்ன்னு சொல்லுவோம். இண்டிகேட், சுட்டி காட்டும், இன்சிஸ்ட், வலியுறுத்தும். ஐம் நாட் ஸ்பீக்கிங் ஆஃப் இம்பல்சஸ், யூ அண்டர்ஸ்டாண்ட். அங்க ஒரு மதம் ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. இம்பல்சஸ் அப்படின்னா ஒரு தாக்கம், ஒரு தூண்டுதல், அந்த மாதிரி. இப்ப சில பேருக்கு வந்து பாக்க பிடிக்காதுன்னா அந்த பாகக்கா எனக்கு சாப்பிட வேண்டாம் உள்ளுணர்வு வருதுன்னு சொன்னா அது வந்து அது கண்டிப்பாக இது கிடையாது, ஆன்மீக உள்ளுணர்வு கிடையாது. உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். அதை வந்து பாகக்கால் எவ்வளவு விஷம் போயிட்டாமோன்னு எனக்கு தோணிச்சுட்டுலாம் கதை எடுப்பாங்க. அது வந்து impulses. I'm not speaking of impulses, you understand? Or all the movements which come from the vital and much lower step. அப்போ பிராண சக்தியிலிருந்து வரக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா அது நம்ம நல்லதா நினைச்சு நம்ம செய்யறது தூண்டுனாலும் சரி, கெட்டதா நினைச்சு அது எல்லாம் அது ஜஸ்டிஃபை பண்ணிட்டு பண்ணாலும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா indications which are behind the feelings. அப்ப அது கீழ்நிலை பிராணனா இருக்கும், which come from the affective part of the being. அது வந்து எந்த இடத்துல அந்த பகுதியை அஃபெக்ட் பண்ணுவோம் அது இல்லை, நம்ம கம்யூனிகேட் அதுக்கு வைட்டலா என்னன்னு பார்ப்போம். There too one can receive a fairly sure indication of the thing to be done. எதை செய்ய வேண்டுமோ அதை செய் என்று சரியான ஒரு நினைவூட்டல், வழிகாட்டுதல் வரும். These are forms of intuition or of a higher instinct which can be cultivated by observation and also by studying the results. இது எப்படின்னா நம்ம வந்து நல்ல நோக்கோட பார்த்து
அதோட அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி முடிவு பார்த்தா அன்னைக்கு இது பண்ணோம் கரெக்டா வந்துருச்சு. ஆக்சுவலி இட் மஸ்ட் பி டன் சின்சியர்லி, அப்ஜெக்டிவ்லி, வித்தவுட் ப்ரிஜுடிஸ். ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பா நேர்மையாக ஒரு நல்ல நோக்கத்தோட எந்த விதமான முன்முடிவும் இல்லாம நம்ம செய்யணும். If one wants to see things in a particular way, and at the same time practice this observation, is all useless. நான் இப்படிதான் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அது பயனில்லாதான் போகும். One must do it as if one were looking at what is happening from outside oneself in someone else. இது எப்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நம்மளே ஒரு மூன்றாம் மனிதராக இருந்து நம்மை பார்க்க தொடங்குகிறோம் என்றால், நம்ம எப்பவுமே யோசிச்சு பாருங்க, மற்றவங்களுக்குலாம் நம்ம ரொம்ப அழகா அப்படியே அட்வைஸ் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா நம்ம தான் அந்த மாதிரி இருக்கும்போது சந்தேகப்படுறோம். அதனால வந்து do it as if one were looking at what is happening from outside oneself in someone else. வேறொருவர் பார்வையிலிருந்து பார்த்தா நமக்கு நல்லாவே புரியும். ஆனால் அதன்படி செய்ய வேண்டும். இது நிறைய போயிட்டு நீங்க வேணா தொடர்ந்து பார்க்கலாம். It is one form of intuition and perhaps the first one that usually manifests. அப்ப இதை பத்தின விஷயங்கள், there is also another form, but that one is much more difficult to observe because for those who are accustomed to think, to act by reason, not by impulse, but by reason, reflect before doing anything, there is an extremely swift process from cause to effect in the half-conscious thought, which prevents you from seeing the light, the whole line of reasoning, and so you don't think that it is a chain of reasoning, and that is quite deceptive. You have the impression of an intuition, but it is not an intuition. It is an extremely rapid subconscious reasoning which takes up a problem and goes straight to the conclusion. This must not be mistaken for intuition. இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாம்னா, இப்ப நம்ம படிச்சுட்டு இருந்து ஃபர்ஸ்ட் காஸ் ஆஃப் இம்பியூரிட்டி வந்து டிசையர்னு படிச்சோம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மகாபாரத கதையில யுதிஷ்டர் ரொம்ப தர்ம நியாயப்படி நடக்கக்கூடியவர். நம்மலாம் தர்மபுத்திரன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், யுதிஷ்டர்னு ஒரு பேர் சொல்லுவோம். அவருக்கு அந்த இது அழைப்பு வருது. இந்த அழைப்பு சூதாட்டத்துக்கு அழைப்பு வருது. அவரு சூதாட்டத்துல ஒரு பலவீனம் அவருக்கு இருக்கு. அப்போ இது என்னன்னா, உள்ளவர் சொல்லியிருக்கோம் செய்யாதேன்னு. ஆனா அதை எப்படி எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணனா, ஒரு அரசு வந்து இன்னொரு அரசை வந்து இந்த மாதிரி அழைத்தால், போருக்கு அழைப்பது போல் இதுவும் ஒரு சூதாட்டம், ஒரு விளையாட்டுக்கு அழைத்தால் போவது வந்து மரியாதை, புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அங்க அது போன்ற ஒரு நிலை. ஆனா அவருக்கு வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு என்னமோ அப்படி கூப்பிடுறாங்க போலாமான்னு அந்த அவரை கேட்டிருந்து அவர் தடுத்திருப்பாரு. அவர் அப்படியே அவர்கிட்ட எந்த தகவலும் சொல்லாம போய் எல்லாம் இழந்தது. அங்க வந்து ராமாயணத்துல 14 ஆண்டுகள் வனவாசம், 12 ஆண்டுகள் வனவாசம், 1 ஆண்டு வந்து அஜ்ஞாதவாசம். அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாதுங்கிற லெவலுக்கு போய் அதை கண்டுபிடிச்சாலும் திருப்பி இதே மாதிரி 12+1, 12+1, +1+2, 12+1 எல்லாம் போற மாதிரி இருக்கும். ஆனா அவர் அதை கவனிக்கலன்னா அங்க என்ன இருக்குன்னா டிசைர் தான் முன்னாடி இருந்திருக்கு அவருக்கு. அதுக்கு டிசெப்டிவ், அதாவது இதெல்லாம் சொல்லிட்டு என்ன வந்து அதை விளையாட சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். இது வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிற படிப்புக்கு ஒரு பின்னணியாக அன்னையின் மொழியில நம்ம படிக்கிறோம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.